கேரள மாநிலம் வயநாடு மீண்டும் ஒரு பேரழிவை சந்தித்துள்ளது. வயநாடு அருகே சுரங்கப்பாதை சாலை கட்டுமான பகுதியில் நேற்று ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அங்கு 2வது நாளாக மீட்புப் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இடிபாடுகளில் சிக்கி மாயமான மேலும் 5 பேரை தேடும் பணி போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய வயநாடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேவ மனோகர், இந்த நிலச்சரிவு விபத்து தொடர்பாக இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி ஒட்டுமொத்தமாக 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மீட்பு பணிகள் திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. இடிபாடுகளுக்குள் மனித உடல்கள் ஏதேனும் சிக்கி உள்ளதா என்பதை கண்டறியும் சிறப்பு மோப்ப நாய்கள் தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன என்றார். மேலும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, தீயணைப்புத் துறையினர், உள்ளூர் காவல்துறையினர் இணைந்து மாயமான நபர்களின் உடல்களை தேடி வருகின்றனர். நிலச்சரிவின் வேகம் காரணமாக மனிதர்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் ஆற்றின் கீழ்நிலை படுகைகளில் தீவிர தேடுதல் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த நிலையில்தான் கேரளாவின் 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள வயநாடு உட்பட பல பகுதிகளில் கனமழை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு வயநாட்டில் மேக வெடிப்பால் அதிபயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டதில் சூரல்மலா, முண்டகை உள்ளிட்ட பகுதிகளில் மண் மூடியது. இந்த நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் 250க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். இன்னும் அந்த வடுவே மறையாத நிலையில் இப்போது ஏற்பட்டுள்ள பேரிடர் அனைவரையும் உலுக்கியுள்ளது. இந்த நிலச்சரிவுக்கு கட்டுமான பணிகளின் போது மண் அகற்றப்பட்டது முறையாக இல்லாததே காரணம் என்று சொல்லப்படுகிறது. இதுகுறித்த விசாரணை நடந்து வருகிறது.